ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு 3 பசங்க இருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து மரத்தில் ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. அந்த கயிறை பிடிச்சி அப்படியே ஒரு ரவுண்டு பண்ணி ஒரு ஸ்விங் மாதிரி பண்ணிட்டு வந்துடுறான். ரெண்டாவது இன்னொருத்தன் போகும்பொழுது அந்த கயிறுக்கு பதிலாக கட்டான ஒரு சின்ன ஒரு துண்டு கயிறு கொடுத்துட்றாங்க. அப்போ அவன் வந்து ஓகே, கயிறு தானே, மரத்தில் தானே கட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு ஸ்விங் பண்ணும்போது அது கட்டான கயிறுனால அப்படியே அந்த தண்ணியில் விழுந்துடுறான். அப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. நானும் சிரிச்சேன் அந்த வீடியோவை பார்த்து. பட் ஆனால் நான் அதில் கற்றுக்கின ஒரு பாடம் என்னன்னா, அந்த கயிறு கொடுத்த ஃப்ரெண்டு மேலே அந்த கீழே விழுந்த ஃப்ரெண்டு எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருந்துருப்பான்ல. என் நண்பன் தானே கொடுக்குறான், அவன் என்ன நல்ல கயிறு தானே கொடுக்க போகிறான், நம்பிக்கை வச்சு தானே சுற்றிருப்பான். கடைசியில் நம்பிக்கை எழுந்துட்டான்ல. இப்போது திருப்பி அதே ஃப்ரெண்டு அதே இதை செய்யும்பொழுது ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி பார்ப்பான்ல, கயிறு கட்டாக இருக்கான்ட்டு. அந்த ஃப்ரெண்டை நம்பவே மாட்டான், காலங்காலத்துக்கு நம்பவே மாட்டான். அதனால் நம்மளோட லைஃப்பில் கூட நம்ம மேலே யாராவது ஒருத்தர் ட்ரஸ்ட் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் நம்பிக்கை வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், தயவுசெய்து அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றுங்க, விட்டுறாதீங்க. நம்பிக்கையை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அந்த நம்பிக்கையை ரீகெயின் பண்ணவே முடியாது. The trust, once it is lost. You cannot regain it. So, if you have anyone in your life who is having a blindfold trust in you, please do not lose it. God bless.